பிரியாணி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு தான் நாங்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போன ஒரு இடம் தான். ஒரு நேச்சர் என்விரான்மெண்ட்டான ஒரு இடம். ஸோ ஒரு 10-12 பேர் சேர்ந்து செட் ஆகி போனோம். இப்படி எல்லாம் சாமான்லாம் எடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாங்க. ஒரு பக்கமெல்லாம் பிரியாணி ரெடி ஆகியாச்சு. ரைஸ் குக்கர் ஒன்று கிடச்சிச்சு, அதுலேயே பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எல்லாம் சேர்த்து கட் பண்ணி ரெடி பண்ணி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ஆயிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணக்குள்ள. இனி பிரியாணி இப்படித்தான் அவசர அவசரமாக பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அதனால் வீடியோ சரியாக குக்கிங் ப்ராசஸ் ஒன்றுமே எடுக்க முடியல. ஸோ இடைக்கிட குக்கிங் ப்ராசஸ் இப்படி நடந்துச்சு. ஸோ பிரியாணி செம்ம வீடியோஸ் இருக்குது தானே, அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணேன். ஸோ நாங்கள் போன இடத்துல வந்து ஊறுகாய் ஸ்பெஷலாக மிளகு இப்படி ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு முதல்லையே ஒரு செட் குளிக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க. ஸோ அவங்கள குளிக்கிறதுக்கு அனுப்பிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து குக் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 1.5 ஹவருக்கு பின்னால் குளிக்கிறதுக்கு அங்கே போனால் தண்ணியே இருக்கலை. ஸோ குளிக்கிற பிளான் அப்படியே கேன்சல் பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து பிரியாணி திறந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்பெஷலாக கலர்ஃபுல்லாக நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு டேஸ்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்மெல்லோட வந்துருந்துச்சு. ஸோ பிரியாணியோட சேர்த்து நாங்கள் சைடிஷ்ஷாக ஒரு கறி ஒன்றுன்ற ஐடியாவில் பீஃபை சமைச்சிருந்தோம். பீஃபை வந்து இது மாதிரி ஒரு டிக்கான ஒரு கறிக்கு செஞ்சுருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வாழலையை போட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்ற ஐடியாவில் இதை மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த வாழலையில் வச்சு அதுக்கு பின்னால் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லி அதெல்லாம் வீடியோவில் போடலை. ஸோ பாதி பேர் குளிச்சிருந்தாங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ வீடியோ மழை வந்துடுச்சு, அதனால் போட கிடைக்கல. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் அவசர அவசரமாக மழை வந்துச்சு. ஸோ அந்த மழையாக சாப்பிட்லான்னு சாப்பாடை கையில் எடுத்து சாப்பிட்டா பிரியாணி வேறு லெவலாக டேஸ்ட்டாக ஒரு வேறு வைப்போடு இருந்துச்சு. ஸோ எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதை போல் அதை விட நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ பிரியாணியை பற்றி சொல்லணுண்டா டேஸ்ட் வைட்ஸும் சரி சிக்கனும் சரி செம்ம சாஃப்டாக டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதோடு அப்படியே இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ட்ரிப்பை இதோடு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.